டேஸ்டியான சாம்பார் சாதம் வாங்க பார்க்கலாம். ஒரு கிளாஸ் அரிசிக்கு அரை டம்ளர் துவரம்பருப்பை 20 நிமிஷமா ஊற வச்சு அதை குக்கர்ல சேர்த்து ஒரு 5 டம்ளர் தண்ணி சேர்த்திருக்கேன். அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், அரை டீஸ்பூன் உப்பு, பல் பூண்டு, 1 டேபிள் ஸ்பூன் கோகனட் ஆயில் சேர்த்து நல்லா கலந்து விட்டு லிட்டு போட்டு ஒரு 3 விசில் வந்ததும் ஆஃப் பண்ணிடலாம். கடாயில ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கடலை விட்டு அரை டீஸ்பூன் கடுகு, ஒரு 15 சின்ன வெங்காயம், பீன்ஸ், கேரட், கத்திரிக்காய், முருங்கைக்காய், வாழைக்காய், உருளைக்கிழங்கு எல்லாம் கட் பண்ணி சேர்த்திருக்கேன். அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், குட்டியான தக்காளி ஒரு 5 தக்காளி கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். 1 டீஸ்பூன் சாம்பார் தூள், மிளகாய் தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். வீடியோ ஆஃப்ல இருந்தனால காட்ட முடியல. அதுல கொஞ்சமா புளி கரைசல், தேவையான அளவுக்கு உப்பு, தண்ணியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அது நல்லா கொதிச்சு வரும்போது ஒரு கைப்பிடி முருங்கைக்கீரை சேர்த்து லிட்டு போட்டு ஒரு 3 மினிட்ஸ்க்கு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஆஃப் பண்ணிடலாம். குக்கர்ல சாதம் ரெடி ஆயிருச்சு. சாம்பாரோட சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இனி கடுகு, வரமிளகா, கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சு சாதத்தோட சேர்த்தரணும். இனி சர்வ் பண்ணிடலாம். நல்ல ஒரு டேஸ்டியான சாம்பார் சாதம் ட்ரை பண்ணி பாருங்க.